வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பெண் கைதிக்கு சிறையில் நடந்த கொடுமை, கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்த கவலைக்குரிய சம்பவம். செம்மணி புதைகுழி குற்றவாளியை காட்டிக் கொடுக்க முன்வந்த ராணுவ வீரர் டக்ளஸ் பகிரங்கம். சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணை. மக்களை கொடூரமாக சுரண்டும் அனுர அரசு, ஆனந்த பாலித கடும் குற்றச்சாட்டு. இணைய வழியில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு, மக்களுக்கு முதல்வர் விஜய் அழைப்பு. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் அத்துமீறல், ட்ரம்ப் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தான் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் தொடர்பில் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் பல கொடூரமான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் தமிழ் பெண் கைதி ஒருவர் தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டு சொன்ன கதை தன்னை மிகவும் பாதித்ததாக அவர் வெளிப்படுத்தினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: அவள் ஒரு அமைதியான அப்பாவி பெண். நிதி மோசடி ஒன்றில் அவரை திட்டமிட்டு சிக்க வைத்துள்ளனர். அந்த குற்றத்திற்காகவே அவர் சிறைக்கு வந்திருந்தார். ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு எனது கைகளை பிடித்துக் கொண்டு அழுதார். எனக்கு முடியாது, என்னை இதிலிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கள், நீங்கள் வெளியில் சென்றாலும் எனக்கு உதவி செய்யுங்கள், நான் ஒருபோதும் எனது கணவர் முன்னிலையில் கூட உடைகளை முழுமையாக களைந்தவள் அல்ல, எனக்கு இப்படி செய்து விட்டார்கள் என்று அழுதார். அவருக்கு சிங்களம் தெரியாது. அவர் என்னிடம் ஆங்கிலத்தில் தான் கூறினார். தமிழ் பெண்கள் கூச்ச சுபாவத்துடன் வாழும் மிகவும் நாகரிகமானவர்கள். பாவம், என்னிடம் வந்து எனது கைகளை பிடித்து கொண்டு அழுதார். என்னை சிறைச்சாலை போலீசார் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளில் பேசியதாகவும் மிகவும் அருவருக்கத்தக்க கேலிகளை செய்து கருப்பு அசிங்கம் என்று பேசியுள்ளனர். அப்போது அவர் அதை சொல்லும் போது எனக்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. ஏன் இப்படி செய்கிறார்கள்? இப்போது அந்த பெண் வெளியில் வந்துவிட்டார். அதாவது சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களை தங்களின் மறைவிடங்களில் வைத்து கடத்துவதை தடுப்பதற்காகவே சிறைச்சாலை போலீசார் இவ்வாறான சோதனைகளை செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கு இருக்கும் நாளில் அதிகாலையில் விழித்துக் கொண்டு வழக்கிற்கு செல்கிறார்கள். வழக்கிற்கு சென்று அங்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வருகிறார்கள். சாப்பிட ஒன்றும் கொடுப்பதில்லை. வழக்கு முடிந்து மற்றவர்களின் வழக்குகளும் எல்லாம் முடிந்து திரும்பி வரும்போது மாலை 4-5 மணி ஆகிவிடும். சிறைக்கு வந்தவுடன் அங்கு தினமும் செய்யும் பரிசோதனையின் போது உடைகள் அனைத்தையும் களைத்து டோர்ச் லைட் அடிக்கிறார்கள், இருமச் சொல்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் அது கடமை என்று கூறலாம். ஆனால் ஒரு பெண்ணின் உடலை இன்னொரு பெண் பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் அதுதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத விடயம் என்கிறார். 10 பேர் இருக்கும் இடத்தில் 50 பேர் நெரிசலாக அடைப்பட்டு கழிவறைக்கு செல்ல முடியாது. கழிவறைக்கு நீண்ட வரிசை. இது போன்ற பல பிரச்சனைகளுடன் இருக்கும் கைதிகள் பெரும் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள். ஒழுங்கான உணவும் இல்லை. நாம் முதலில் அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். நீர்கொழும்பில் நடந்த சம்பவத்தின் போது கைதிகள் இவ்வாறான சம்பவங்களை மனதில் வைத்திருந்திருக்க கூடும் என குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்கும் வகையில் அமைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் தேசிய கட்சிகள் என கூறுபவர்கள் தமது சுயலாப அரசியலை முன்னெடுப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது
சிறு பூசல்களை மேற்கொண்டார்கள், தற்போதும் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மக்களை தவறான பாதையில் இட்டுச் சென்று மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அபிலாசைகளையும் அபிவிருத்திகளையும் தடுப்பது கவலை அளிக்கிறது. தற்போது செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் பல நூறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி புதைகுழி விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் இணைத்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நிலையில் அது சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்மணி இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் இருந்தபோது எங்கள் மீது பழி போட்ட சக தமிழ் கட்சிகளுக்கு செம்மணி விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளிவந்த கருத்தை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது தனக்கு பொது மன்னிப்பு வழங்கினால் செம்மணியுடன் தொடர்புடைய பல இராணுவ உயர் அதிகாரிகள் தொடர்பில் உண்மையை கூறுவேன் என்றார். அவருடைய கருத்துக்களில் இபிடிபி தொடர்பில் எந்த கருத்துக்களையும் கூறவில்லை. அவருடைய அந்த கருத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சக தமிழ் கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று மண்டை தீவிலும் மனித புதைகுழி இருப்பதாகவும் அதற்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் தொடர்பாக அண்மையில் ஒரு கருத்து வெளிவந்தது. அது தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் எழுதினேன். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் உண்மையை ஆராயுமாறு தெரிவித்திருக்கிறேன் என்றார். அதேபோன்று கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்களிலும் இவ்வாறு புதைகுழிகள் இருப்பதாக சில வங்குரோத்து தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் பயன்படுத்திய அலுவலகங்கள் நாங்கள் கைவிட்டதன் பின்னர் பல மாடிகளை கொண்ட கட்டடங்களாக மாற்றப்பட்ட போது எந்த தடயங்களும் வெளிவரவில்லை. செம்மணியில் ஒரு அடி அகழ்ந்தெடுக்கும் போது 80 தொகுதிகள் வருகிறது என்றால் கொழும்பில் நாங்கள் பயன்படுத்திய அலுவலகம் இருந்த இடங்கள் இன்று 30 மாடிகளுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாடிகளை அமைக்கும் போது ஆக குறைந்தது 15 அடி ஆழமாவது தோண்டியிருப்பார்கள். அவ்வாறு எந்த தடயங்களும் வெளிவரவில்லை. ஆகவே செம்மணி விவகாரம் மீது களங்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கின்ற நிலையில் எனது அரசியல் தமிழ் மக்களுக்கான அரசியலாகவே இருக்கும், சுயநல அரசியலாக இக்காலத்திலும் இருக்காது என தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரம்ரத்னவின் உயிரிழப்பு குறித்து மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவும் மாலபே போலீசாரும் இணைந்து தனித்தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்று காலை மாலபே தலகேந்திர பராக்கிரம வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டினால் காயமடைந்ததை தொடர்ந்து அவர் கொழும்பு கிழக்கு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருந்தது. தற்போதைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் கொழும்பு கிழக்கு போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சி.டி. விக்ரமரத்ன 2020 நவம்பர் 27 முதல் 2023 நவம்பர் 23 வரை இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றினார். இந்நிலையில் நேற்று காலை தனது 63வது வயதில் துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்துள்ளார். தேர்தல் களத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தற்போதைய அரசு வரம்பற்ற வரி விதிப்புகள் மூலம் எரிபொருள் மற்றும் மாஃபியாக்கள் மூலமாகவும் மக்களை கொடூரமாக சுரண்டி வருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளரான ஆனந்த பாலித்து கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் வெறும் 2% மட்டுமே அரசு கொள்வனவு செய்வதால் விவசாயிகள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையிலும் QR முறையினால் முச்சக்கர வண்டி சாரதிகள் உள்ளிட்ட பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எளிய மக்களுடன் இணைந்து செயற்பட்ட லால்காந்த், வசந்த சமரசிங்க போன்ற தலைவர்
தமிழர்கள் குறுகிய காலத்திற்குள் மாளிகை போன்ற சொகுசு வீடுகளையும் வாகனங்களையும் வாங்கியது எப்படி என்பது குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அரசே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய ஆனந்த பாலித, அன்று பொதுமக்களின் குரலாக ஒலித்தவர்கள் இன்று அமைச்சர்களானதும் மக்களின் பிரச்சினைகளை அலட்சியப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றனர். இந்த மக்கள் விரோத அரசின் போக்கை முறியடிப்பதற்கு உழைக்கும் மக்களும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராட வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்தார். மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் கலந்து கொள்ள முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இம்முறை விருப்பமுள்ள மக்கள் சுயமாக இணைய வழியிலும் தங்களது விவரங்களை வழங்கும் வகையில் சுய கணக்கெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு ஜூலை 17 தொடங்கி ஜூலை 31 வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் தனது மடிக்கணினி மூலம் இந்த சுய கணக்கெடுப்பில் பங்கு பெற்று தனது விவரங்களை பதிவு செய்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்களும் இதில் பங்கு பெற முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நம் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயற்படுத்துவதற்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகின்றது. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, நீங்கள் வழங்கும் தகவல்கள் தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படையாகும். எனவே ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம். நான் பதிவு செய்துள்ளேன். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். வாங்க எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். மக்கள் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வணக்கம் என தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சீனா தலையிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து ஆற்றிய உரையில் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் தற்போதைய தேர்தல் வாக்குப்பதிவு முறையில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பலவீனங்கள் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜோ பைடனுக்கு சாதகமாக தேர்தலை மாற்ற சீனா முயற்சிப்பதற்காக உளவுத்துறை கோப்புகளை தான் பகிரங்கப்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் கூறினார். ஆனால் சீனாவின் வெளியுறவு அமைச்சு இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் சோடிக்கப்பட்டவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் கூறி கடுமையாக மறுத்துள்ளது. சீனா சுமார் 220 மில்லியன் அமெரிக்க வாக்காளர்களின் தனிப்பட்ட விவரங்களை திருடியுள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். 18 மாநிலங்களில் உள்ள வாக்காளர்கள் தரவுகள் சீனாவால் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வெளிநாட்டு எதிரிகளால் ஊடுருவப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் எச்சரித்தார். அடுத்த சில மாதங்களில் இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் ட்ரம்ப் வேண்டுமென்றே தேர்தல் பாதுகாப்பு குறித்து மக்களிடம் சந்தேகத்தை விதைப்பதாக ஜனநாயக கட்சியினர் சாடியுள்ளனர். வாக்காளர்கள் தங்களின் தலைவர்களை சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பதை ட்ரம்ப் தடுக்க முயல்வதாக அவர்கள் விமர்சித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.